ஒரு பொண்ணு டவல் கட்டிட்டு வந்தா நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. ஒரு ஆண் டவல் கட்டிட்டு வரான் குளிச்சிட்டுனா துணியை போட்டுட்டு வந்து நிக்க சொல்லுங்க. வெறும் டவலை கட்டிட்டு வந்தா மட்டும் விட்டு, இதுவே ஒரு பெண் பண்ணா நீங்க விடுவீங்களா? அந்த இடத்துல உங்க பையனுக்கு நீங்க சொல்லணும். ஒரு குளிச்சுட்டு அவன் டவல் கட்டிட்டு வானா டவல் கட்டிட்டு நிக்காதடான்னு சொல்லணும். அதே மாதிரி பொண்ணை மட்டும் நீங்க டார்கெட் பண்ணி சொல்றீங்கல்ல, அங்கேயே நீங்க ஆண் வேற பெண் வேறன்னு பிரிச்சுடுறீங்க. அப்புறம் மற்ற இடத்துல அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஆண் பெண் வளர்ப்பு வந்து நீங்கள் வளர்த்தது சரியில்லைங்கிறாங்க. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்குமே ஆண் வேற பெண் வேற நாங்க நினைச்சிருந்தா இன்னைக்கு இத்தனை பேர் இந்த கூட்டத்தில் உட்காந்து பேசுறதுக்கு வந்திருக்க மாட்டாங்க. இவங்களோட தனித்திறமை என்னன்றதை நாங்க கண்டுபிடிச்சு அதுக்கு சப்போர்ட் பண்ணி இவங்கள மேல கொண்டு வந்ததுனால தான் இவங்க இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இல்லன்னு வைங்களே இத்தனை பேர் இங்க வந்திருக்க முடியாது. கோயம்புத்தூர்ல பூ மார்க்கெட்ல ஒரு பிரச்சனை. ஒரு பொண்ணு வந்து பூ வாங்க போகுது, ஸ்லீவ்லெஸ் போட்டு போகுது. போனவொன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு பண்பாளர் படித்தவர், அவர் ஏதோ பொண்ணுங்க மேலே இருக்கக்கூடிய அக்கறையில் என்னங்கம்மா இப்படிலாம் வந்துட்டீங்களம்மா இப்படிதான் கேட்டிருக்காரு. அது சொல்ல அவருக்கு ரைட்ஸ் யார் கொடுத்தது? முதல்ல அங்க நடந்த அந்த விஷயம் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் சார். கண்டிக்கத்தக்க விஷயம்னா நீங்க எப்படி சார் அதை இங்க கொண்டாந்து நியாயப்படுத்தி என்கிட்ட பேசுவீங்க? கண்டிக்கத்தக்கதுதான். அதை எப்படி சார் நியாயப்படுத்தி பேசுவீங்க? ஒரு நிமிஷம், கண்டிக்கத்தக்கதுதாங்க சார். கண்டிக்கத்தக்க நீங்க பேசுறது தப்பு சார். கண்டிக்கத்தக்கதுதான். மீண்டு வாங்க. இப்போ வந்து அவங்க சொன்னாங்க கண்டிக்கத்தக்க விஷயத்தை நீங்க உதாரணமா சொல்லும்போது அவங்க நல்லதான் சார் சொன்னாங்கன்னு எப்படி சொல்லுவீங்க? இங்க இவ்வளவு பேர் லேடிஸ் உட்காந்துருக்கீங்க, நமக்கும் பிள்ளைங்க இருக்கு. நாளைக்கு ஒரு ஜெனரேஷன் கடந்து வரும்போது பரிணாம வளர்ச்சியில் ஒரு இடத்துல கடந்து போயிட்டே இருக்கும் சார். சார் நீங்க எல்லாம் கோமணத்தை கட்டி நம்ம எல்லாம் விவசாயம் பண்ணிட்டு இருந்த ஆளுங்க சார். நீங்க பேண்ட் சட்டை போட்டிருக்கீங்க சார். சார் ஜாக்கெட் இல்லாம ஒரு இடத்துல வாழ்ந்த சமூகம் சார் இவங்க எல்லாம். அதை போராடி ஒரு இடத்துல மீட்டு ஜாக்கெட் வாங்கி போட்டிருக்காங்க சார். இருந்ததா இல்லையா சார்? அதெல்லாம் சார் மாறாப்புறம் வரி கட்டின குடும்பம் சார், வரி கட்டிட்டு வந்த சமூகம் சார். நம்ம என்ன பேசினீங்க? நீங்க வந்து உடை பற்றியெல்லாம் கூட பேசிக்கிட்டு இருந்தீங்க. இது எல்லாவற்றையும் உடைதான். நான் சொல்லுவேன், ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய ஆண் குழந்தையை சரியாக வளர்த்தால் சமூகத்தில் எந்த பெண்ணுக்கும் பாதிப்பு இருக்காது. அந்த ஆண் குழந்தையை நமக்கு வளர்க்க தெரியவில்லைங்கிறது தான் பிரச்சனையே. ஆண் மனம் ஒன்று இருக்குது, அதுதான் நம்ம அதுதான் வந்து தீர்மானிக்குது. நீங்கள் இதுவரை படிக்க போகலாம், ஒரு காலகட்டத்தில் நீ 8ஆம் கிளாஸ் படித்தா போதும், ஒரு காலகட்டத்தில் 11th படித்தா போதும், ஒரு காலகட்டத்தில் காலேஜ் படித்தா போதும், உடனே கல்யாணம் முடிச்சிடணும். இப்போ வேலைக்கு போக வேண்டிய, அப்போ எல்லா இடத்துக்கும் பின்னாடி அந்த அளவுகோல் தான். ஒரு பெண் தன்னை முழுமையாக சுதந்திரம் என்பது பொறுப்புணர்ச்சி என்பது நமக்கெல்லாம் தெரியுங்கிற அர்த்தத்தில் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா சுதந்திரம் என்பது பொறுப்புணர்ச்சி, சுதந்திரம் என்பது நினைத்ததை செய்வதல்ல. அப்போ ஒரு பெண் வந்து முழுமையாக தன்னை சுதந்திரமாக வெளிப்படுத்துவதற்கான வெளி இன்னும் உருவாகவில்லை. குடும்பத்தில் ஜனநாயகம் கிடையாது, வெளியில் ஆஃபீஸில் ஜனநாயகம் கிடையாது, சமூகத்தில் ஜனநாயகம் கிடையாது. பெண்களுக்கு சொல்கிறேன், அவங்க அப்படியெல்லாம் இல்லை. அப்போ எல்லாவற்றையும் தீர்மானிக்கிற இடத்துல யார் இருக்காங்கன்னா ஆண்கள் தான் இருக்கிறாங்க. அதுக்கு பின்னணி இப்போ வேறு தத்துவம்லாம் இருக்குது வச்சுக்கோங்க. இப்போ ஏன் பெண்களை இப்படி ஆக்கி வச்சுருக்கீங்கிறதுக்கு ஒரு தத்துவம் இருக்குது. ஒரு வர்ணாசிரம தர்மம் உட்பட அதில் பெண்களை பற்றி எழுதியிருக்கிறதெல்லாம் நம்ம படித்தோம்னா உண்மையிலே வந்து அதுதான் தீர்மானிப்பதாக இன்றைக்கு இருக்குது. இன்றைய குழந்தை வளர்ப்பை குறை சொல்லும் பெரியவர்கள் வெர்சஸ் 2K பெற்றோர்கள். நாங்கள் எங்கள் ஜென்ரேஷனில் குழந்தை வளர்ப்புன்னா பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் இதெல்லாங்க அப்படின்னு சொல்கிறான். என்னென்ன விஷயங்களை நீங்கள் சொல்லுவீங்க? குடும்பத்துடைய பொருளாதாரம் சொல்லிக் கொடுத்து வளர்த்துருக்கோம். குடும்பத்துடைய பொருளாதாரம் சொல்லிக் கொடுத்து வளர்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு முதல்ல சாப்பிட சொல்லி கொடுத்துருக்கோம். சாப்பிட சொல்லி கொடுத்துருக்கீங்க. சாப்பிட சொல்லி கொடுத்தோன்னா கீழே சிந்தி அவனையே சாப்பிட வச்சுருக்கோம். இங்கே ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்ல விரும்புகிறேன். 8 வயசு பையன் கையில் பைக் சாவியை கொடுத்துட்றாங்க, 17 வயசு பையனுக்கு ஊட்டுறாங்க. இந்த வந்து நாங்கள் வந்து இதை செய்யலை. வரவு 8 செலவு 10 அதிகம் 2 கடைசியில் துண்டனா துண்டனா துண்டனா. குழந்தைக்கு நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னே சொல்லாமல் அவனை இளவரசனாக வளர்க்குறேன்னு சொல்லி கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து வாங்கி கொடுத்து வாங்கி கொடுத்து இவங்களும் கடனை வாங்கி ஒரு கட்டத்தில் ஒன்று வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னா அவனுக்கு முதல் எதிரியாக இவங்க ஆகி பெற்ற கடனையும் அடைக்க முடியல, வாங்கின கடனையும் அடைக்க முடியல. கேட்டால் வந்து என்ன சொல்கிறாங்க, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டேன். இந்த பெருசுங்க கண்ணுப்பட்டு தான் நாங்கள் இப்படி ஆகிட்டோம். பொருளாதாரம் சொல்லி கொடுத்து வளர்த்தேன்னு சொன்னீங்க இல்லையா? என்ன பொருளாதாரம் நீங்கள் சொல்லி கொடுத்து வளர்த்தீங்க அப்போது? சார் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு 100 ரூபா இருக்குது அப்படின்னா ஏதாவது டூர் போகணும் அப்படின்னா ஒரு 2 நாள் கழித்து நம்ம கட்டலாமா,
எக்ஸாம் ஃபீஸ் வந்து 1 வீக்கில் வந்து அப்பா ரெடி பண்ணி தரேம்மா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு இன்றைக்கி காத்தால ஐஃபோன் வேணும் அப்படின்னு சொல்லி பக்கத்து பையன் வாங்கிட்டு வந்தான்னா, இவனுக்கு அந்த ஐஃபோன் வேணும் அப்படின்னா, பையனோட பேரண்ட்ஸ் தவிக்கிறாங்க. ஐயோ அவங்க வீட்டு பையன் வச்சுருக்கான், நம்ம குழந்தைக்கு வாங்கி தர முடியலையேங்கிறத விட இந்த பொருளாதாரத்தை சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கல. ஏன்னா வந்து முந்தி வந்து தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ தப்பு பண்ணாலுமே அதுக்கும் பேம்பர் பண்ணுறாங்க. தப்பு பண்ணால் கூட தெரியாமல் பண்ணு, என் பையன் மட்டும்தான் பண்ணானா, நீங்கள் அவனை மட்டும் ஏன் கண்டிக்கிறீங்க? சார், செல்ஃபோனை வந்து கிளாஸில் யூஸ் பண்ணதுக்கு பிடிங்கிற ஒரு வாத்தியாருக்கு வெளியில் போய் கட்சிக்காரங்களை கூட்டின்னு வந்துட்டான் சார். வாத்தியார்களோட இது பேரண்டல் ஷோ தான். வி ஆர் பேரண்ட் கம் டீச்சர். அதுதான், தட் இஸ் அ ப்ராப்ளம். ஸ்கூல் இஸ் அ பிளேஸ் ஆஃப் நாட் ஒன்லி எஜுகேஷன், இஸ் அ பிளேஸ் ஆஃப் அ டிசிப்ளின். ஒருத்தர் வந்து நிறைய மார்க் எடுத்தவன் ஷைன் ஆனான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. லாஸ்ட் பெஞ்சில் இருக்கவங்க கூட ஷைன் ஆனா. டிசிப்ளின் முக்கியம். டிசிப்ளின் இன்னைக்கு கம்மியாயிடுச்சு. இன்னைக்கு இருக்கிற நாங்கள் வளர்த்த பசங்கள்கிட்ட அன்பு, பாசம், டிசிப்ளின், ஒழுக்கம் எல்லாமே இருந்தது. இன்னைக்கு எல்லாமே காம்ப்ரமைஸ் ஆகிக்கிட்டே போகுது. அவங்க மக்கப் பண்ணுறாங்க. அவுட் ஆஃப் போர்ஷன் கேட்டால் தெரியாது. நாங்கள் எல்லாமே சொல்லி கொடுத்தோம், எல்லாமே வச்சோம். நிலாவை பார்த்து சோறு ஊட்டினோம். ஒரு ரோட்டில் போகிற ஒரு இதை பார்த்து நாங்கள் பண்ணோம். அப்போ வந்து க்ரியேட்டிவிட்டி இருந்தது பசங்களுக்கு. இது சொல்லும் போது ஒரு மைண்டில் ஒரு க்ரியேட்டிவிட்டி, ஒரு யானைனா ஒரு தும்பிக்கை இருக்கும், ஒரு சிங்கம் இப்படி இருக்குன்னும் போது அவங்க மைண்டில் ஒரு க்ரியேட்டிவிட்டி தெரிஞ்சுது. இன்றைக்கி எல்லாமே ஒரு செல்லை பார்த்து, டேபை பார்த்து சொல்லித்தராங்க. அவங்களுக்கு கற்பனை திறனே போயிடுச்சு அவங்களுக்கு. அது கற்பனை திறன் போனது மட்டும் இல்லாமல் கண் பார்வையும் அவங்களுக்கு ரொம்ப வெகுவாக பாதிச்சுட்டு வருது. பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. சார், கூகுள்ன்றாங்க. என் தாயோட ஒரு பெரிய கூகுள் என்ன சார் வேணும்? என் மாமியாரோட எனக்கு பெரிய கூகுள் என்ன வேணும்? ஒரு தாயோ ஒரு பெரிய கூகுள் சார். ஸ்விம்மிங் கற்றுக்கிறேன்ட்டு ஒரு புக்கை படித்து ஸ்விம்மிங் கற்றுக்க முடியாது. தண்ணியில் இறங்கி ஸ்விம் பண்ண கற்று தரும்போது தான் அந்த ஸ்விம்மிங்கை கற்றுக்க முடியும். அதாவது வாழ்க்கைன்றது ஒரு நீச்சல் தான். அந்த நீச்சலில் எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் யாருன்னா நம்ம அப்பா அம்மா தான். நம்ம தாயை தவிர்த்து நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம் இந்த உலகத்தில் வேறு யாருமே இருக்க முடியாது. உன்னை வளர்த்து ஆளாக்குன நீ இன்னைக்கு நல்லா இருக்கிறது வளர்த்தது நான் தான் வளர்த்தேன். உன் பிள்ளைக்கு நான் ஒரு அட்வைஸராக கூட இருக்க முடியலன்னா அப்புறம் வாட் இஸ் த யூஸ்? நீ யூட்டிலைஸ் பண்ணிக்க மாட்டேன்றீங்க. அது ஒரு ஈகோ. அதர்வைஸ் இட்ஸ் பிகமிங் அதாவது ஓவர் கான்ஃபிடென்ஸ். உங்களுக்கு எங்களுக்கு எல்லாம் தெரியும், எங்களோட நீங்கள் எல்லா விஷயத்துலையும் நாலேஜாக இருக்கீங்க. பட் எல்லாத்துலேயுமே நினச்சிடாதீங்க. அந்த காலத்தில் நாங்கள் ஆகட்டும், எங்கள் டீச்சர்ஸ் ஆகட்டும், இந்த ஒழுக்கத்தை பற்றி ரொம்ப இது பண்ணாங்க. இன்றைக்கி பாருங்கள், ஒரு 15 வயசு பையன் கூட கஞ்சா குடிக்க ஆரம்பிச்சிடுறான். இப்போ நான் 63 வயசு ஆச்சு. எனக்கு இதுவரையில் நான் போதைப் பொருள் எதுவுமே தொட்டதே கிடையாது. நான் மட்டும் கிடையாது, என்னுடைய ஸ்டூடெண்ட்டுங்க கூட, என்னுடைய சீனியர் ஆகட்டும், என்னுடைய ஜூனியர் ஆகட்டும், போதை பழக்கன்றது மேக்ஸிமம் 99% யாருமே யூஸ் பண்ணுறதே கிடையாது சார். ஆனால் இப்போ பசங்க தெருவுக்கு தெருவு போதை பழக்கம் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் என்ன? டிசிப்ளின் இல்லாத வளர்த்தது தான். இந்த காலத்து பசங்களில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜென்ரலாகவே பிறந்ததுலேருந்தே நான் சொல்ல வரேன், ஒரு குழந்தைக்கு வந்து குளிப்பாட்டுறது கூட கூகுளை பார்த்து இப்படி தான் குளிப்பாட்டணும் அப்படின்னு பெரியவங்களுக்கு வந்து இவங்க டீச் பண்ணுறாங்க இந்த காலத்து பசங்க. ஸோ இந்த குளிப்பாட்டும் போதே அந்த பசங்க என்ன சொல்கிறதுனா, இப்படி குளிப்பாட்டக்கூடாது, இவ்வளோ ஹாட் வாட்டர் ஊற்றக்கூடாது. அந்த காலத்தில் வந்து கொதிக்க ஆவி பறக்க தண்ணி ஊற்றுவாங்க குழந்தைங்களுக்கு. இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் ஊற்றவே கூடாது, நார்மலாக தான் ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆகி அம்மாக்கும் பொண்ணுக்குமே சண்டை நடக்குது. ஸோ அந்த மாதிரி ஆரம்பத்துலேருந்தே இவங்களுடைய ஃபுட்டு ஹேபிட்ஸ் ஆகட்டும், ஒரு 6th மந்த்லேயே வைக்கணும் அப்படின்னு பெரியவங்க லைட்டாக ஃபுட் ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸ் லைட்டாக வைக்கிறது அந்த மாதிரி இன்ஃபுட் கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, 1 இயர் கழிச்சு தான் கொடுக்கணும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. நான் வந்து அவங்களுக்காகவே வாழ்கிறேன், வேறு எனக்கு எதுவுமே வேண்டாம் சார். என் பிள்ளைங்க தான் எனக்கு உலகம். அவங்களுக்காக நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து என் பையனை 12th வரைக்கும் நான் தான் அழைச்சிட்டு போய் விடுவேன், அழைச்சிட்டு வருவேன். அங்கே இருக்கிற வாட்ச்மேன்லேருந்து பிரின்ஸ்பால் வரைக்கும் எனக்கு தெரியும். உடையாருவான், என்னை பார்த்துட்டு அம்மான்னு கட்டி பிடிப்பான். எனக்கு வந்து வேறு எதுவுமே கிடையாது. நான் ஒரே பொண்ணு சார். எங்கள் அப்பா வந்து எனக்கு எதுவுமே சொல்லலை, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லலை. ஆனால் அவர் நடந்தார் பாருங்க, ஒவ்வொரு அவருடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே எனக்கு லெசன். நான் பார்த்த அவர் தான் எனக்கு வாத்தியார், அவர் தான் என்னோடய ஃபஸ்ட்டு ஹீரோ. அவர் எல்லாமே ரொம்ப பஞ்சுவாலிட்டியாக இருப்பார் சார். ஒரு நாள் கூட அவர் லீவ் போட்டதே கிடையாது. அதே போல் அவருக்கு ஃபேமிலி தான் உலகம். ஃபேமிலிக்கு தான் என்ன ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மாவுக்கு என்ன செய்யணுமோ, எங்களுக்கு ஒரு வேளை கூட நாங்கள் வெளியில் போய் எதுவுமே நாங்கள் வாங்கினது கிடையாது. எங்களுக்கு எதுவுமே தெரியாது, எல்லாமே அப்பா தான் தோளில் சுமந்தாங்க. அதே போல் தான் நாங்கள் இப்போ இருக்கோம். என் குழந்தைக்கு நான் எந்த கஷ்டத்தையும் காட்டினதே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் வாழ்க்கை என்றால் இப்படித்தான். எனக்கு ஒரே பொண்ணு, ஒன்றுமே தெரியல. ஆனால் எனக்கு லைஃப்னு வரும்போது நான் எல்லாம் கற்றுக்கிட்டேன். ஏன்னா எங்கள் அப்பா வந்து அந்த மாதிரி வாழ்ந்தாங்க. எனக்கு வந்து செல்லம் கொடுத்தாங்க, ஃப்ரீடமாக என்னை வளர்த்தாங்க. எங்கேயும் இங்கே போகக்கூடாது அங்கே போகக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனால் நான் எம்ஏ படித்தேன்,
பிஎட் படித்தேன், எம்ஃபில் படித்தேன், பிஹெச்டி பண்ணேன், எல்எல்பி பண்ணேன். நான் இப்போ லா ப்ரொஃபஸராக இருக்கிறேன்னா அதுக்கு எங்கள் அப்பா. என் குழந்தைக்கும் நான் அதே போல தான் சார் வளர்க்குறேன். அவங்க சொல்கிற ஆடம்பரமாக நாங்கள் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே இப்போ அடிப்படையாக மாறிடுச்சு. ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய தியாகங்களை நான் ரொம்ப மதிக்கிறேன். நானும் ஒரு சிங்கிள் பேரண்ட் வளர்த்து பொண்ணு தான். பட் என்னென்னா, நீங்கள் எல்லாருமே தியாகம் பண்ணி உண்மையிலேயே வாழ்க்கை என்னங்கிறத வாழாமலே போயிட்டீங்க எங்களுக்காக. இனிமேலாவது நாங்கள் எங்கள் குழந்தைகிட்டையும் நாங்களுமே வாழ்க்கையை வாழுங்கன்னு கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். புரியுதா? நாங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டோம். இப்போ எங்கள் அம்மா எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். அவங்க வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட் தான், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலோட ஹெட் மிஸ்ட்ரஸ். ரொம்ப வருஷமாக தனக்குன்னு ஒரு 13 வருஷமாக புது துணி கூட எங்கள் அம்மா இது வரைக்கும் வாங்கினது கிடையாது. நான் வேலைக்கு போய் தான் அது எல்லாமே, நீ பண்ணிக்கோ, நீயும் அந்த மாதிரி வெளியே வா, நீயும் 4 விஷயம் பண்ணு. ஸோ வை ஷுட் நாட் யூ பீப்புள் அக்செப்ட் வாட் ஆர் ஜென்ரேஷன் சேஸ்? நீங்கள் நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க, எங்களுக்காக பண்ணது தியாகங்கள் போதும்னு சொல்கிறோம். எங்களோட வளர்ச்சியை நீங்கள் ஏற்றுக்கிறது வந்து அவமதிக்கிற மாதிரி கிடையாது. ஆதரிச்சு நின்னீங்கன்னா நாங்கள் இன்னும் ஜெயிச்சு மேலே வருவோம். எனக்கு 2 பசங்க, 2 பசங்களும் இப்போ நல்லா இருக்காங்க. நாங்கள் வந்து அவங்களுக்கு ரோல் மாடலாக இருந்தோம். எப்படி எப்படி இருக்கணும் அப்படின்றத நாங்கள் இருந்து காட்டி அவங்களுக்கு வழிகாட்டினோம். அதை பார்த்து அவங்க புரிஞ்சு இப்போ ரொம்ப நல்லா இருக்காங்க. ஒருத்தன் வந்து யூஎஸில் இருக்கான், ஒருத்தன் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணுறான். நான் அவங்களுக்கு ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணது என்னென்னா, இன்றைக்கி நம்மக்கிட்ட பணம் இருக்குன்றதுக்காக அனாவசியமாக செலவு பண்ணாதீங்க. அது தேவையா தேவையில்லையா அப்படின்றத யோசித்து செலவு பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அது வந்து நம்ம நாட்டுக்கும் நல்லது, நம்மளுக்கும் நல்லது. இப்போ நம்மக்கிட்ட பொருளாதார வசதி இருக்குன்றதுக்காக தேவையில்லாததெல்லாம் வாங்கி போட்டுக்க வேணாம். எங்கள் அம்மாவும் எனக்கு அதை தான் சொன்னாங்க. தேவையாக இருந்தால் 1 லட்ச ரூபா கூட செலவு பண்ணுங்கள், நீங்கள் தேவையில்லாததுக்கு 10 பைசா கூட செலவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி எங்கள் பசங்களும் இருக்காங்க, இப்போ ரொம்ப நல்லா இருக்காங்க. இவங்க பையனுக்கு தான் எங்கள் பொண்ணை கொடுத்துருக்கோம் சார். அப்படியா? ஆமாம். ஓகே ஓகே. வளர்ப்புனா நான் இன்னும் கூட சொல்லுவேன். சம்பந்தியோட வந்திருக்கீங்க நிகழ்ச்சிக்கு. ஆமாங்க சார். ஓகே. நான் இன்னும் கூட சொல்லுவேன், வளர்க்குறதுன்னா இவங்க பிள்ளைய வளர்த்த மாதிரி இன்றைக்கி நீங்கள் உங்கள் பிள்ளைய வளர்த்து காட்டுங்க பார்க்கலாம். அதுதான் சவால் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவங்க அம்மாவை எப்படி பார்க்குறாங்களோ அப்படி தான் சார் என்னையும் பார்ப்பாங்க. அவங்க ஒன்றும் இல்லை சார், ஹனிமூனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போனாங்க. நாங்கள் எந்த ஊருமே பார்த்தது கிடையாது. டிக்கெட் போடும்போது குடும்பமாக எல்லாத்தையும் தான் கூட்டிகிட்டு போனாங்க. எங்கள் பொண்ணை நான் ஹனிமூனுக்கு உங்களையும் சேர்த்து கூட்டு போயிருக்காரு. ஆமாம். கௌதமி மேடம் கூட பார்த்தோமா, அவங்க கிட்ட சொன்னோம், உங்கள் மருமகன் உங்கள் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்தா, இது ஹனிமூனா ஃபேமிலி ட்ரிப்பாம்மா அப்படி. அவர் சொன்னால் ஒரே அம்மா, நாங்கள் நிறையா ஊர் பார்த்துருக்கோம், நீங்கள் பார்த்ததில்ல, நீங்கள் கண்டிப்பாக எங்கள் கூட வந்து தான் ஆகணும். எங்கே போனாலும் எங்களை விட்டுட்டு போக மாட்டாருங்க சார். எங்கே போனாலும் எங்களை கூட்டிகிட்டு தான் போவார். ஒரு சாப்பிட போனால் கூட, இல்லைப்பா வேண்டாம், உங்களை விட்டுட்டு நாங்கள் சாப்பிட மாட்டோம், நாங்கள் தனியாக போய் சாப்பிட மாட்டோம், நீங்கள் வந்தால் தான் நாங்கள் போவோம் அப்படின்னு எந்த ஒரு விஷயமானாலும் சரி சார். திருவண்ணாமலைக்கு நடப்பாதை போயிட்டு வந்தேன் சார். 9 வாரம் நடந்து போனேன். ஒவ்வொரு சனிக்கிழமையும் நடந்து போயிட்டு வருவேன். நான் வந்து கால் வலின்னு படுத்துப்பேன். நான் எனக்கு அன்றைக்கி பிறந்த நாளுங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்த நாள் கால் வலி மிஷினை வாங்கி வீட்டில் வச்சுருந்தாங்க. எதுக்குப்பா? நான் இல்லைம்மா, நீங்கள் வரும்போது கால் வலின்னு 2 வாரம் சொன்னீங்க, அதனால் இந்தமேட்டு வந்தால் நீங்கள் இதில் மசாஜ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு நான் என் பையனாக இருந்தால் கூட செய்வானா நான் அழுதுட்டேன். அந்த மிஷினை அப்படி வாங்கி வச்சுருந்தாரு. இன்றைக்கி கூட போயிட்டு வரும்போது, அம்மா 2 பேர் நல்லா பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசார வாழ்த்தி அனுப்பினார். என் பையன் +2 படிச்சுட்டு ஆர்மிக்கு போய் செலக்டட் ஆகி அவனே வந்து 5 வருஷத்தில் எக்ஸாம் எழுதி கேப்டன் ஆகி இப்போ லெப்டினன்ட் கர்னலாக இருக்கிறான் சார். என் பையன் அவன் வளர்ச்சிக்கு அவனே தான் சார் காரணம். இன்னொரு பையன் சிஆர்பி. அவர் வளர்ச்சிக்கு அவர் தான் காரணம், நீங்க காரணம் இல்லைல்ல. அப்புறம் என்ன அந்த வளர்ப்புல பெருமை சார்? நான் மஸ்டர் பேஸ்மெண்ட்டை போட்டு சார் பில்டிங். அப்புறம் என்ன அந்த வளர்ப்புல பெருமைன்னு கேட்பாங்கல்ல. ஆமாம் சார், எனக்கு பெருமை சார். நான் பேஸ்மெண்ட்டும் போட்டேன், அவன் பில்டிங் கட்டிட்டான். என்ற போது பெரிது வைக்க தன் மகனை சான்றோன்னு எனக்கு கேட்ட தாய் சார் நானே. குழந்தைய செல்ஃபோன் காமிச்சு, லேப்டாப் காமிச்சு, அந்த வீடியோ அந்த அந்த கெஜெட்ஸ் காமிச்சு வளர்க்குறது வந்து மிக மிக ஆபத்தானது. குழந்தைய வந்து மனநோயாளியாக, ஒரு 10 வயசு பையன் 12 வயசு பையனே ஆளுற அளவுக்கு அந்த வந்து காமிச்சு அதை வளர்க்குறாங்க. அது எத்தனோ எக்ஸாம்பிள்ஸ், எத்தனோ டாக்டர்ஸ் அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியும் more than 90% ஆஃப் த பேரண்ட்ஸ் வந்து அவங்க கம்ஃபர்ட்டுக்காக அதை வளர்க்குறத நான் ரொம்ப மிக ஒரு ஒரு அந்த இது பேரண்ட்டாக இருந்து நான் ரொம்ப அப்ஜெக்ட் பண்ணுறேன். இவங்களுடைய வளர்ப்பு முறை முழுவதுமே தவறாக நான் பார்க்குறேன் சார். எப்படின்னு கேளுங்க. அதாவது இருக்கிற இடத்துலேருந்து, சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து, போட்டுக்கிற உடையிலேருந்து, அவங்களுடைய பர்சனாலிட்டியிலேருந்து அத்தனையும் மாற்றிட்டாங்க. நம்மளுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். எல்லா பெற்றோர்களுக்கும் தெரியும், நம்ம ரோட்டில் பார்க்குறோம், காலேஜ் படிக்கிற நம்ம பையனுக்கு இப்படி இருக்கிற வண்டி வாங்கி தர்றோம், பின்னாடி தூக்கிட்டு இப்படி இருக்கக்கூடிய வண்டியை வாங்கி தர்றோம். அவன் ஃபாஸ்ட்டாக போகிறான், பின்னாடி ஒரு புள்ளையை வச்சுட்டு போயிட்டு இருக்கான். எப்படி இதாகுது? அந்த விபத்துகளுக்கு காரணம் என்ன? நம்ம வாங்கி தர்ற அந்த பைக்கு. அதை எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்கிறோம். முதல் நாள் முடி வெட்டிட்டு வர்றான்,
அந்த முடியை பார்த்தா அவன் வந்து கரடித்தலை மாதிரி வந்திருக்கான். பெற்றோர் ஆசிரியர்கள் கூப்பிட்டு சொல்றாங்க, அன்னைக்கே கண்டிச்சிருந்தால் அவன் ஒழுக்கமாக வளர்ந்திருப்பான். அதை நாங்க வேண்டாம்னு சொல்றோம். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் பேண்ட் போடுறான், ஷூ போடுறான், எதுவுமே சகிக்கவே முடியல. இவங்க சொல்ற கருத்துல எதுல எல்லாம் நீங்க முரண்படுறீங்க? நான் பேரண்ட்டு, நான் உனக்கு பண்ண வேண்டியது எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டேன், நீ இனிமே எனக்கு திருப்பி ரிட்டர்னில் பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் யூ டோன்ட் சே எனிதிங், யூ ஜஸ்ட் கிவ் தெம் ப்ராக்டிக்கல் ட்ரீட்மெண்ட். நீ இன்னைக்கு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்ட, டீச்சர் முன்னாடி திட்டுறது கிடையாது, ஸ்டூடெண்ட் முன்னாடி வந்து அவங்கள புல் டவுன் பண்ணுறது கிடையாது, யூ டூ நத்திங். டீச்சர்கிட்ட ஓகே வில் கோச் தெம். வீட்டுக்கு போய் அவங்ககிட்ட கேளுங்க, ப்ரோஸ் என்ன கான்ஸ் என்ன, உனக்கு மேத்ஸ் வரலையா, ஃபிசிக்ஸ் வரலையா, எந்த இடத்துல மிஸ் பண்ணுற. நானும் உன் லைஃப் டைமில் அப்படி தான் இருந்தேன். என்ன அடிக்குவேட்டான ஒரு சப்போர்ட் வேணும் உங்களுக்கு. அதுதான் இன்அடிக்குவேட் பேரண்டிங். அது இந்த டைமில் எல்லாருமே லேக் ஆகுறாங்க. அடலசென்ட் ஏஜ், அதாவது அந்த 13 to 19 தான் வந்து பேரண்ட்ஸ் அந்த குழந்தைங்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கணும். அதாவது டீன் ஸ்டார்ட் பண்ணி டீன் முடிக்கிற டைமில் தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்களாம் என்ன சொல்லுவாங்க, அந்த ஏஜில் கூட இருக்க முடியாது, ஆனால் நாங்கள் இதை சொல்லி கொடுத்தோம், இதை சொல்லி கொடுத்தோம், இதை பண்ணோம், நாங்கள் செஞ்சோம், சொல்லி சொல்லி காட்டுறதுனால அவங்களுக்கு அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ், இவங்க சொல்லி செஞ்சுட்டாங்க ஆனால் சொல்லி காட்டிடுறாங்க அப்படின்ற ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அந்த கிட்டு வந்து ஆளாகிறாங்க. அப்புறம் அவங்க ஹெசிட்டண்ட்டாக ஆகுறாங்க. நான் போய் இதை கேட்டால் செஞ்சு கொடுத்துட்டு மறுபடியும் சொல்லிடுவாங்களோ, என் பேரண்ட்டு சொல்லி காட்டிடுவாங்களோ, அவனோட நல்ல இன்ஸ்டியூட்டில் படிக்க வச்ச மார்க் கம்மியாக எடுத்த, அவனோட உனக்கு நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்த, ஆனாலும் நீ வந்து யூ புட் ஆன் மை நேம், மார்க் லிஸ்ட்டில் உன் பேர் ஃபஸ்ட்டு வரலை அப்படின்னு புட் டவுன் ஆயிடுவாங்களோ. அந்த மாதிரி ஒரு மென்டல் ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ்ஸில் போகிறாங்க. என்ன தான் நல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலுமே இந்த ஸ்ட்ரெஸ்னால அவங்களுக்கு ஸ்கோர்ஸ் கம்மியாகுது. அந்த குழந்தைகிட்ட உனக்கு என்கிட்ட இருந்து என்ன சப்போர்ட் வேணும் அப்படின்னு பர்சனலாக என்னைக்காவது ஒரு நாள் கேட்டிருக்கீங்களா? இந்த ஜென்ரேஷனுடைய குழந்தை வளர்ப்பு உங்களுக்கு என்னெல்லாம் வந்து கடுப்பேற்றுதுன்னு நினைக்கிறீங்க? டீனேஜ் பசங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒழுங்குமுறையே இல்லாமல் தான் நடந்துக்கிறாங்க. சமூகத்தில் வந்து சில இடத்துல போகும்போது கூட பைக்கில் செல்லை வந்து சாட்சி வச்சுக்கிட்டு அப்படியே பைக் ஓட்டுறாங்க. ஒரு கடை உள்ளே போகும்போதோ, ஒரு ஹோட்டல் உள்ளே போகும்போதோ, ஒரு ஷாப்பிங் மால் போனால் கூட வெளியில் அப்படியே ரோட்டில் பாதி ரோட்டில் அப்படியே நிறுத்திட்டு அப்படியே பேசுகிறாங்க. இதனால் பல ஆக்சிடென்ட்ஸ், விபத்துகள் ரொம்ப நடக்குது. அது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இது போல் வந்து ரொம்ப ஒழுங்கினமாக நடந்துக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒழுங்குபடுத்திக்கணும் அந்த காலத்து பசங்க. அதனால வந்து பல விபத்துகள் நடக்குது. கோவிடுக்கு அப்புறம் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஆப்வியஸாக செல்ஃபோன்லேயும் லேப்டாப்லேயும் ஸ்கூல் இது எல்லாமே கிளாஸஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணாங்க. ஆனால் இப்போது ஒரு குழந்தைகள் நலம் சார்ந்த ஒரு துறையில் நான் வந்துட்டு பணியில் இருக்கிறதால இதை சொல்கிறேன். நான் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை வந்து 9.2% அதிகரிச்சுட்டு வருது. அது கூட 2023 கணக்கீட்டுப்படி தான். இன்னும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் என்ன வந்து இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்றது இன்னும் தெரிய வரல. இதில் என்னென்னா கூகுளில் வந்துட்டு நல்லது எடுத்துக்கலாம், நல்ல விஷயங்களை. ஆனால் இன்றைக்கி இன்ஸ்டாகிராமை பார்த்துட்டு ஒரு 11 வயசு 12 வயசு குழந்தைகள் வந்துட்டு வீட்டை விட்டு வெளியில் போகிறதும் ஒரு லவ் அஃபேர் வர்றதுமே சகஜமாயிடுது. இந்த என்ன தான் நீங்கள் பேரண்ட் கண்ட்ரோல் போட்டாலும் அந்த பேரண்ட் கண்ட்ரோலில் வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு வந்து ஹைட் பண்ணிவிட்டு எத்தனை குழந்தைங்க வந்து கேம்ஸ் விளையாடுறாங்கன்னு எவ்வளோ பேரண்ட்டுக்கு அவங்களோட சந்தர்ப்ப சூழ்நிலைகள், அவங்க வந்து வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை. இப்போ நியூக்ளியர் ஃபேமிலியில் இருக்கிறவங்களால அந்த குழந்தைகளை வாட்ச் பண்ண முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அந்த குழந்தைகள் வந்து கேமுக்கு ரொம்ப அடிமையாயிடுறாங்க. அப்போ ஃபோன் வந்து இன்னொன்று, ஃபோன் வந்து கண்டிப்பாக வேணும் அடம் பிடிச்சி அதனால் வந்து நான் ஸ்கூல் போக மாட்டேன் அப்படின்ற குழந்தைகள் நிறைய பார்க்குறோம். அதே போல் வந்துட்டு மோட்டார் சைக்கிள் 15 வயசு குழந்தை வந்து வண்டி ஓட்டுறான், எனக்கு இந்த மாதிரி பைக்கு வேணும், நான் இப்போ ஸ்கூலுக்கு 11th போகிறேன், எனக்கு இந்த பைக்கை வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிற பிள்ளைங்க நிறைய இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு வந்துட்டு பெரியவங்க வந்து குழந்தைங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லி கொடுக்கணும், சில விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணணும். எல்லாரையுமே வந்துட்டு ஃபோனாலேயே எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு எல்லாத்தையுமே ஃபோனில் மட்டும் கற்றுக்க முடியாது. ஃபோனை வந்துட்டு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், டெய்லி பேரண்ட்ஸ் வந்துட்டு குழந்தைங்களோட பேசுங்க, அவங்கள வாட்ச் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம பணிச்சுமை என்னால் வந்துட்டு ஈவினிங் வந்து என் குழந்தைங்களோட என்னால் பேச முடியல அப்படின்னும் பொழுது அந்த குழந்தைங்களுக்கு என்ன நடக்குதுன்றது நிறைய பேரண்ட்ஸ்க்கு தெரியலன்றது என்னோட கருத்து. வீட்டில் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. இப்போ ஸ்கூலுக்கு வரும்போது நான் டீச்சராக இருக்கேன், ஸ்கூலுக்கு பிடிஎம்க்கு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க முன்னாடி வந்து மேம் அப்படிங்க மேம் இப்படிங்க மேம்னு அவங்களுக்கு பாலிசியாக பேசிடுறாங்க. குழந்தைய ஒரு 10 நிமிஷம் வெளியே இருக்க சொல்லிவிட்டு எங்ககிட்ட செப்ரேட்டாக பேசுவாங்க. மேம் வீட்டில் ரொம்ப ஃபோன் பார்க்குறான், வீட்டில் சொன்னபடி யார் எதுவும் கேட்குறதில்ல, டியூஷன் அரேஞ்ச் பண்ண அதுக்கும் சரியாக போகிறதில்ல, அப்படியே அவன் டியூஷன் போனாலும் அவங்களையும் ஏமாற்றிட்டு தான் வர்றான், எதுவுமே பண்ணுறதில்ல. நானும் ஒர்க்கிங் போகிறேன், அவரும் ஒர்க்கில் இருக்கார், வீட்டில் தாத்தா பாட்டி யாரும் இல்லை, வீட்டில் இண்டிவிஜுவலாக தான் இருக்கான். ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ பேரண்ட் வந்து குழந்தைங்கிட்ட
அங்கே ஒரு முறை பேசுகிறாங்க, எங்ககிட்ட வரும்போது அவங்கள தனியாக அனுப்பிட்டு, ஏன் தனியாக அனுப்பிட்டு பேசுகிறீங்க, அவங்க முன்னாடியே பேசுங்க அப்படின்னு சொன்னால், இல்லை மேம் வீட்டில் வந்தால் சண்டை போடுவோம், எங்களை மதிக்க மாட்டேன், இது ஒன்று இருக்குங்க சார். நான் ஒரு சிங்கிள் சைல்டு, எனக்கும் ஒரே பொண்ணு தான். ஸோ எனக்கும் வேறு சிப்ளிங்ஸ் கிடையாது, அவளுக்கும் வேறு சிப்ளிங்ஸ் கிடையாது. வி ஆர் மோர் லைக், ஆக்சுவலி நாங்கள் சிஸ்டர்ஸ் மாதிரி பழகிட்டு இருக்கோம். அவங்க ஃப்ரெண்ட்லியாக பழகினா அப்படின்னு அப்படி இல்லை. ஃப்ரெண்ட்லியாக பழகினா தான் குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க ஸ்கூலில் என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரிய வரும். இல்லைன்னா திருட்டுத்தனமாக பண்ணுவாங்க. நாளைக்கு பேரண்ட்ஸ் ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்கன்னா உன் குழந்தையும் பண்ண போகுது, என் குழந்தையும் பண்ண போகுது. என் குழந்தை என்கிட்ட சொல்லிட்டு பண்ணோம், உன் குழந்தை சொல்லாமல் பண்ணும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். எல்லாருமே அந்த வயசை தாண்டி வந்திருப்பாங்க, பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க, சொல்லியிருக்க மாட்டாங்க, தெரிஞ்சிருக்காது பேரண்ட்ஸ்க்கு. ஆனால் இப்போ எனக்கு என் டாட்டர் என்ன பண்ணுறா, யார் கூட என்ன பேசுகிறா, ஃப்ரெண்ட்ஸ் யார், எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு ஃப்ரீடமும் கொடுத்து நாங்கள் மானிட்டரும் கூடவே பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இப்போ நாங்கள் வந்து ஃபோனை கொடுக்காமல் இருக்க முடியாது. ஏன்னா கோவிட் சுச்சுவேஷனில் எத்தனை பேரண்ட்ஸ் நீங்களாம் பேண்டமிக்கை பார்த்துருப்பீங்க. நாங்கள் பேண்டமிக் பார்த்துட்டு வந்த ஜென்ரேஷன். பேண்டமிக் பார்த்து அந்த 2 வருஷம் குழந்தைங்களை நாங்கள் வீட்டிலேயே வச்சு வளர்த்தோம். இவங்க அப்படியே போயிடுவாங்க, இன்ஸ்டாவில் வந்து கெட்டு போயிடுவாங்க, அப்படிலாம் கிடையாது. ஏன் அப்பாவே என் பேத்தி போட இன்ஸ்டா ரீல்ஸை பார்த்து அவர் சந்தோஷப்படுறார். ஓகே நீ ஆடுறியா, எனக்கு சந்தோஷமா, பார்த்துக்கோமா, எப்படின்னு பார்த்துக்கோ. என்னை கூப்பிட்டு சொல்லுவார், நீ பார்த்துக்கிறல்ல அவள் இன்ஸ்டாகிராம்லாம் யூஸ் பண்ணுறா, நீ பார்த்துக்கோ, உனக்கு தெரியும். அப்படி தான் என் அப்பா என்ன சொல்வார். எனக்கு இந்த இன்ஸ்டாகிராமில் யூடியூப்லலாம் குழந்தைங்கள ஆட வச்சு வீடியோ போடுறதுல உடன்பாடு கிடையாது. ஏன்னா என் குழந்தைய நான் பார்க்குற மாதிரி என் குடும்பத்தை சார்ந்தவங்க பார்க்குற மாதிரி பார்க்குற எல்லா கண்களும் பார்க்கும்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த கருத்துக்கு நான் உடன்படலை. இன்னொன்று, கல்வி தான் உயர்த்தும், அதை தான் சொல்லிக் கொடுக்கணும். ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட், அதை வந்து நம்ம ஒரு பேரண்ட்டாக நம்ம குழந்தைய வந்து ஆழ்ந்து கவனிச்சோனாலே நமக்கு தெரிஞ்சிடும், என் குழந்தைக்கு இதில் ஆர்வம் இருக்குது, அதில் ஆர்வம் இருக்குது அப்படின்னு. நான் படிக்கும்போது இன்ஸ்டா கிடையாது, ஆனால் எனக்கு பேச்சில் ஈடுபாடு இருக்குது அப்படிங்கிறது எங்கள் அம்மாவுக்கு வந்து என்னை பார்க்கும்போதே தெரியும். அதனால அவங்க வந்து எங்கள் பேச்சு போட்டி பள்ளிகளில் கல்லூரிகளில் நடந்தாலும் என்னை வந்து அனுமதிச்சாங்க கலந்துக்கிறதுக்கு. ஸோ நம்ம ஒரு பேரண்ட்டாக நம்ம குழந்தைய நல்லா லிசன் பண்ணாலே போதும், அதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் போடுறது எனக்கு உடன்பாடாக இல்லை, அது வந்து கவனச்சிதறல் தான். இன்னொன்று, ஒரு தலைமுறையவே வந்து நம்ம இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்லேயும் வீடியோ போட்டால் போதும், நம்ம வந்து லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் மாறிட்டே இருக்குது. நிறையா பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையும் வந்து ஒரு படித்து முன்னேறினவங்களை வந்து அடையாளப்படுத்தினாங்க எங்கள் காலகட்டத்தில். இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் பள்ளிகளும் கல்லூரிகளுமே மாற வேண்டிய நிலைமையில் இருக்காங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸை கூட்டு வந்து ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுங்கள். என்ன ஸ்கில் டெவலப் பண்ணுறது? ஃபஸ்ட்டு எஜுகேஷன் தான் முக்கியம். கல்வியால் தான் இன்றைக்கி தமிழகம் வந்து இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு. ஏற்ற தாழ்வுகள் இல்லாமல் எல்லாருமே ஓரளவுக்கு, வெள்ளைக்காரன் காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம், ஒரு 60-70களில் எப்படி இருந்தோம், இன்றைக்கி எல்லாருமே பொருளாதார ரீதியாக ஓரளவுக்கு முன்னேறி வந்திருக்கோம். அதுக்கு காரணம் நம்ம படித்தது தான். ஆடினதுனாலையோ பாடினதுனாலையோ இல்லை, ஆடட்டும் பாடட்டும், அது என் வீட்டுக்குள்ளே இருக்கட்டும், என் சொந்த பந்தங்களுக்கு தெரியட்டும், பார்க்குற எல்லாரும் அதை நல்ல விதமாக பார்ப்பாங்கன்னு நான் சொல்லலை. என் குழந்தைக்கு ஒரு திறமை இருந்து அதில் அவங்க முன்னேறணும்னு நினச்சா அஸ் அ அடல்ட் 18 வயசுக்கு மேலே அவனோட முடிவில் அது நடக்கணும், அவளோட முடிவில் அது நடக்கணும். இப்போ வந்து அவங்களுக்கு தெரியாது, நம்ம என்ன சொல்கிறோமோ அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஒருவேளை இப்போ வந்து அதை பண்ண ஒரு குழந்தை அதுலேயே மைண்ட் கவனச்சிதறலாகி படிப்பில் வந்து முக்கியத்துவம் கொடுக்காம டைவர்ட் ஆகி போயிடுறாங்க. ஒரு 18 வயசுக்கு மேலே நம்ம ஒரு புத்தி வரும்போது நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு நினைக்கும் போது கடந்து வந்த காலத்தை நம்மளால் திருத்த முடியாது. ஸோ இன்றைக்கி இருக்க பேரண்ட் வந்து அந்த விஷயத்தில் தடுமாறிட்டே இருக்கும். கல்வி தான் முக்கியம். இதை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கணும், ஒழுக்கமாக வாழணுங்கிறதையும் சொல்லி கொடுத்து வளர்க்கணும். இப்போது கல்வி தான் முக்கியங்கிறத தாண்டி இவங்க ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்டுங்கிற பேரில் குழந்தைங்கள நிறைய டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. அதுதான் முக்கியங்கிற மாதிரி பிரதானப்படுத்தி எடுத்துகிட்டு போகும்போது கல்வியில் நிறைய பர்ஃபார்மன்ஸ் குறையுது. அகடமிக்காகவே குழந்தைங்கள் வந்து இன்றைக்கி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது குறையுதுங்கிறாங்க. படித்து என்னங்க முன்னேறது, ஆடி முன்னேறிடுறேன், பாடி முன்னேறிடுறேன் அப்படிங்கிற அதை மட்டுமே முதன்மையாக எடுத்துக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. சார், கல்வி வந்து ஒரு பக்கம் முக்கியம்தான் சார். கல்வி ஒழுக்கம் எல்லாமே இருக்குதான். ஈக்குவாலிட்டி வேணும் சார். ஆண் பெண் அதை என்ன பண்ணுறாங்கன்னா வீட்லேயே பிரிச்சிடுறாங்க. பொம்பளை பிள்ளை உள்ளே போ, ஆம்பளை பையன் விளாடலாம், பொம்பளை பொண்ணுன்னா இந்த கேம் தான் விளாடணும். ஷார்ட்ஸ் போட்டு விளையாட விடுவாங்களா சார்? அன்றைக்கி 6 வயசில் என் பொண்ணு பேட்மிண்டன் விளாட்றா. 9 வயசு 10 வயசில் அவள் கண்டிப்பாக பிளேயர் ஆகிடுவா சார். அவள் அந்த கான்ஃபிடென்ட் எங்கள் அம்மா அப்பா எனக்கு கொடுக்கல. அப்போ என்ன சொல்லுவாங்க, நம்ம பேட் எடுத்துகிட்டு வெளியே போனோன்னு வச்சுக்கோங்களேன், 6 மணி ஆகிடுச்சு உள்ளே போ, 10 மணி ஆகிடுச்சு உள்ளே போ. நான் என் பொண்ணு கூட 1 மணி வரைக்கும் நான் விளையாடுவேன் சார். என் பொண்ணுக்கு 6 வயசு தான் ஆகுது, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறா. இப்போ இருக்கிற ஃப்ரீடம் எங்களுக்கு அப்போ கிடையாது சார். அதில் வீட்லேயே பார்த்தீங்கன்னா ஆம்பளை பையனா இப்படி, பொம்பளை பொண்ணுனா இப்படி. ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேன், பொண்ணுக்கு கூச்சனா சொல்லி தரீங்கல்ல,
ஒரு பொண்ணு டவல் கட்டிட்டு வந்தா நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. ஒரு ஆண் டவல் கட்டிட்டு வரான் குளிச்சிட்டுனா துணியை போட்டுட்டு வந்து நிற்க சொல்லுங்க. வெறும் டவலை கட்டிட்டு வந்தா மட்டும் விட்டு, இதுவே ஒரு பெண் பண்ணா நீங்க விடுவீங்களா? அந்த இடத்துல உங்க பையனுக்கு நீங்க சொல்லணும், ஒரு குளிச்சுட்டு அவன் டவல் கட்டிட்டு வானா டவல் கட்டிட்டு நிற்காதடான்னு சொல்லணும். அதே மாதிரி பொண்ணை மட்டும் நீங்கள் டார்கெட் பண்ணி சொல்கிறீங்கல்ல, அங்கேயே நீங்கள் ஆண் வேற பெண் வேறன்னு பிரிச்சுடுறீங்க. அப்புறம் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஆண் பெண் வளர்ப்பு வந்து நீங்கள் வளர்த்தது சரியில்லைங்கிறாங்க. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்குமே ஆண் வேற பெண் வேற நாங்க நினைச்சிருந்தா இன்னைக்கு இத்தனை பேர் இந்த கூட்டத்தில் உட்காந்து பேசுறதுக்கு வந்திருக்க மாட்டாங்க. இவங்களோட தனித்திறமை என்னன்றதை நாங்க கண்டுபிடிச்சு அதுக்கு சப்போர்ட் பண்ணி இவங்கள மேல கொண்டு வந்ததுனால தான் இவங்க இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இல்லைன்னு வைங்களே, இத்தனை பேர் இங்க வந்திருக்க முடியாது. ஆண் பெண் ஈக்குவல் தான். அகாடமிக் வைஸ், ஸ்போர்ட்ஸ் வைஸ், எல்லா இடத்துலையும் நம்ம எல்லா ஈக்குவல் ஜெண்டர் நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் இயற்கையாகவே கடவுளுடைய படைப்பில் பெண்களுக்கு உடலமைப்பு அதை நம்ம மறைக்கப்பட வேண்டிய விஷயம். அதனால நான் அதுக்காக ஆண் வந்து அப்படி வரும்போது நம்ம பெண்ணும் அப்படி தான் வரணும்னு நம்ம நினைக்கிறது தப்புன்னு நான் நினைக்கிறேன். இது சொல்லக்கூடிய விஷயமானு தெரியல, பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், இயற்கை கடவுள் நமக்கு படைச்ச பெண்களை இப்படி தான் படைச்சிருக்காங்க. ஸோ இப்படி தான் நம்ம வாழணுன்றது கடமைப்பட்டிருக்கும். ஒரு வரைமுறைக்கு ஆண்கள் வந்து நம்ம இன்றைக்கும் ஒரு சுதந்திரமாக நடு ராத்திரியில் வெளியில் போக முடியல சார் பெண்களால் இன்னைக்கு வரைக்குமே. ஆனால் ஒரு பையன் போயிட்டு வரான், நம்மளால முடியுங்களா? அது அந்த நாங்கள் அதுக்காக ஈக்குவல் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பற்றி அகெயின்ஸ்ட் நான் சொல்ல வரல. அதில் ஈக்குவாலிட்டி இருக்கணும், எங்கெங்கே இருக்கணுமோ அங்கங்கே இருக்கணும். கோயம்புத்தூரில் பூ மார்க்கெட்டில் ஒரு பிரச்சனை. ஒரு பொண்ணு வந்து பூ வாங்க போகுது, ஸ்லீவ்லெஸ் போட்டு போகுது. போனவொன்னே அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு பண்பாளர், படித்தவர், அவர் ஏதோ பொண்ணுங்க மேலே இருக்கக்கூடிய அக்கறையில், என்னங்கம்மா இப்படிலாம் வந்துட்டீங்களம்மா அப்படிதான் கேட்டிருக்காரு. அதை சொல்ல அவருக்கு ரைட்ஸ் யார் கொடுத்தது? முதல்ல அங்க நடந்த அந்த விஷயம் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் சார். கண்டிக்கத்தக்க விஷயம்னா நீங்க எப்படி சார் அதை இங்க கொண்டு நியாயப்படுத்தி என்கிட்ட பேசுவீங்க? கண்டிக்கத்தக்கதுதான். அதை எப்படி சார் நியாயப்படுத்தி பேசுவீங்க? ஒரு நிமிஷம், கண்டிக்கத்தக்கதுதாங்க சார். கண்டிக்கத்தக்க நீங்க பேசுறது தப்பு சார். கண்டிக்கத்தக்கதுதான். மீண்டு வாங்க. இப்போ வந்து அவங்க சொன்னாங்க கண்டிக்கத்தக்க விஷயத்தை நீங்க உதாரணமா சொல்லும்போது அவங்க நல்லதான் சார் சொன்னாங்கன்னு எப்படி சொல்லுவீங்க? இங்க இவ்வளவு பேர் லேடிஸ் உட்காந்துருக்கீங்க, நமக்கும் பிள்ளைங்க இருக்கு. நாளைக்கு ஒரு ஜெனரேஷன் கடந்து வரும்போது பரிணாம வளர்ச்சியில் ஒரு இடத்துல கடந்து போயிட்டே இருக்கும் சார். சார் நீங்க எல்லாம் கோமணத்தை கட்டி நம்ம எல்லாம் விவசாயம் பண்ணிட்டு இருந்த ஆளுங்க சார். நீங்க பேண்ட் சட்டை போட்டுருக்கீங்க சார். சார் ஜாக்கெட் இல்லாம ஒரு இடத்துல வாழ்ந்த சமூகம் சார் இவங்க எல்லாம். அதை போராடி ஒரு இடத்துல மீட்டு ஜாக்கெட் வாங்கி போட்டிருக்காங்க சார். இருந்ததா இல்லையா சார்? மாறாப்புறம் வரி கட்டின குடும்பம் சார், வரி கட்டிட்டு வந்த சமூகம் சார். நம்ம என்ன பேசினீங்க நீங்க வந்து இன்னைக்கு இவ்வளவு நாள் காலம் கடந்து போனதுக்கப்புறம் அவர் நல்லது சார், நல்லது கெட்டது சொல்லலாம் சார். ஆனால் யார் எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாதுங்கிறது யார் என்ன உட போடணும் ஒரு ஆண் எப்படி சார் எப்போ பார்த்தாலும் டிக்டேட் பண்ணிட்டே இருக்குது ஒரு பெண்ணுக்கு? அது தப்பு சார். அன்னைக்கு நான் திருப்பதி சொல்கிறேன், இந்த ஷோ மூலிமா சொல்கிறேன், அன்னைக்கு கோயம்புத்தூரில் அந்த இன்சிடென்ட் பண்ணது தப்பு. ஒரு 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 பெண்ணுக்கு எதிராக ஒரு மொத்த சங்கமும் சேர்ந்துட்டு நீங்கள் இப்படி தான் உடை பண்ணிட்டு வரணும்னு அந்த இடத்துக்கு சொல்லக்கூடாது. நம்ம ஒரு இடத்துல இப்போ கோயிலுக்கு போகிறோம் சார், நிறைய கோயிலில் உடை கட்டுப்பாடு வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் வெளியில் இருந்து வரும்போது அப்படி ஏதாவது கட்டுப்பாடு இருக்கா? தேட்டருக்கு போகணும், இந்த ட்ரெஸ் போட்டு வான்னு எனக்கு ஏதாவது கோடிங் இருக்கா? எனக்கு அரசாங்கம் சொல்லியிருக்கா? அப்படி இல்லை. அதே நேரத்தில் அநாகரிகமாக ஒரு ஆணோ பெண்ணோ அப்படி போகிறாங்க, உடையே இல்லாமல் ஒரு பெண் அந்த இடத்துக்கு போகிறாங்க, இல்லை ஒரு உடையை சுத்தமாக அவங்க சரியாக பராமரிச்சுக்காமல் ஒரு இடத்துல தவறாக போகிறாங்க அப்படின்னா எவ்வளவு இடங்கள்ல இதே ஆண் போய் மாறாப்பை மறைத்த தருணங்களுக்கு மனநிலை புத்திசாலித்தனமான பெண்கள் ஆடை இருக்கிறதே தெரியாமல் போகும்போது அதை மறைக்கிற சமூகம் தான் சார் நம்மளுது. புரியுதுங்களா? அவங்க பண்ண தப்புங்கிறத நாம் தப்புன்னு சொல்கிறத விட்டுட்டு மேடையில் வந்து அவர் நல்லதான் சொன்னார் அதெல்லாம் கேட்கல, நீங்கள் ட்ரெஸ் போட வந்த அந்த அம்மா அதை சொல்லுச்சுன்னா சரிசமன் அதை சொல்லாதம்மா, உரிமையில் கேளு. உடையில் என்ன இருக்குது சரிசமம்? நீ உனக்கு பிடிச்ச உடையை நீ போட்டுக்க, எனக்கு பிடிச்ச உடையை நான் போட்டுக்கிறேன், அவ்வளோதானே? அதில் ஏன் சார் எப்போ பார்த்தாலும் வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எப்போ பார்த்தாலும் டீகோடிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறது? இன்றைக்கி வரைக்கும் என்னென்னா இது ரைட்டான உடை, இது தப்பான உடை இல்லைங்களா சார்? ஒரு 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 பீச்சுக்கு போகிறேன் சார், ஷார்ட்ஸ் போட்டு போகிறேன், கால் நனைஞ்சிடக்கூடாதுன்னு. பேண்ட்டு போட்டு போனால் நனைஞ்சிரும். அப்போ என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி யங்ஸ்டர்ஸு? ஷார்ட்ஸ் போட்டு போகிறாங்க, ஏன்னா காலில் நனைஞ்சிருக்கும் போது அதெல்லாம் மண்ணாகி தூக்கிட்டு வரும். அது எப்படி தொட தெரிகிற மாதிரி நீங்கள் போட்டு போகலாம், அது ஏன் இப்படி பண்ணுறீங்க? பார்க்குற பார்வையில் தப்பு இருக்கா, போக்குற உடையில் தப்பு இருக்கா சார்? பார்க்குற பார்வையில் தான் சார் தப்பு இருக்குது.
அங்கே கோயம்புத்தூர் நடந்த விஷயங்களை பார்க்குற பார்வையில் தப்பு, அதனால தான் ஒரு சிந்தனையில் பிரச்சனை, அதனால தான் அதை ஒரு கேள்வியாக எழுப்பி அங்கே அவ்வளோ ஒரு பிரச்சனை நடந்தது இல்லைங்களா? அந்த அம்மா ஸ்லீவ்லெஸ் போட்டு வந்தது அதான் நம்ம வந்துச்சு. கரெக்டாக நான் சொன்னது? ஸ்லீவ்லெஸ் போட்டு வந்ததை இப்படி ஒரு உடை போட்டு வருவீங்களா அப்படின்னு கேட்குறது இருக்குல்ல. அப்போ அந்த ஆணுடைய எண்ணத்தில் தான் பிரச்சனை இருக்குது. நீ எங்கே பார்க்குற, மூஞ்சி பார்த்து பேசுகிறியா இல்லை எங்கே பார்த்து பேசுகிறங்கிற இடம் தான் அந்த இடத்துல பிரச்சனையாக இருக்குது. அதை தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. நம்மளிடையே அரங்கத்துக்கு சிறப்பு விருந்தினர்களாக 2 விருந்தினர்கள் இன்னைக்கு வந்திருக்காங்க. ஸோ சிறார் நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கிய எழுத்தாளர் உதயசங்கர் அவர்கள் இன்னைக்கு நம்மளிடையே வந்திருக்காரு. சார் வணக்கம் சார், ரொம்ப நன்றி. அவரோட ஐஸ்வர்யா ஃபெர்டிலிட்டியோட வைஸ் பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளே வந்திருக்காரு. ஸோ ஜான் எட்வின் அவர்கள். சார், எது குட் பேரண்டிங் நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்கள் சார். நல்ல தலைப்பு இது. உண்மையிலேயே குழந்தை வளர்ப்பு குறித்து பேச வேண்டிய தலைப்பும் கூட. ஒன்று, நாம் லெனின் சொல்வார், குழந்தைகளை வளர்க்காதீர்கள் வளர விடுங்கள் என்று சொல்வார். இப்போ நாம் இவங்க வளர்க்கணும்னு நினச்சவங்க. அதில் உள்ள சிக்கல்களில் நீங்கள் எல்லாரும் பேசுனீங்க, நிறையா விவாதங்கள், இதையெல்லாம் பார்த்தோம். இப்போ வளர்ப்பது என்பது நாம் நினைப்பதை போல வளர்ப்பதுன்னு ஒரு கலீல் கிப்ரான் ஒரு வார்த்தை சொல்லுவார். உங்களுடைய குழந்தைகள் இல்லை, உங்கள் வழியாக இயற்கையாக பிறந்த குழந்தைகள். அப்போ அவர்களுக்கென்று ஒரு தனித்துவம் இருக்கும். அந்த தனித்துவத்தை கண்டுபிடிக்கணுங்கிறது தான் முக்கியமானது. ஆனால் நாம் உண்மையிலேயே அப்படி கண்டுபிடிக்கிறோமா அப்படிங்கிற கேள்வி 2 பக்கத்துலேயும் வைக்கணும்னு நினைக்கிறேன். 2 பக்கத்துலேயுமே அந்த ப்ரெஷர் இருக்குது. இவங்க வேறு விதமான ஒரு ப்ரெஷர். இப்போ நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது என்னுடைய பெற்றோர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போனால் மார்க்கு குறைய எடுத்தான்னா கண்ணை 2 மட்டும் விட்டுட்டு உரிச்சிருங்கன்றவாங்க. கரெக்ட் சார். உங்கள் பள்ளிக்கூடத்தில் என் பள்ளிக்கூடத்தில் அப்படி தான் சார். உங்கள் பள்ளிக்கூடமே அப்படி இருந்திருக்கு பாருங்கள். நான் சொல்கிறது அப்படி உரிச்சிருங்க அப்படின்றவாங்க. அப்படி ஒரு காலகட்டம். எதை எடுத்தாலும் நம்ம சொல்ல முடியாது, காமன் சென்ஸ்ன்னு சொல்லுவோம். பொது புத்தியில் என்னென்னா கறிவேப்பிலையை ஒடித்து வளர்க்கணும், பிள்ளையை அடித்து வளர்க்கணும். இன்றைக்கி வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, குழந்தையை அடிக்காமல். இப்போ சமீபமாக ஒரு பள்ளியில் பெற்றோர்கள் பெரம்போடு போய் தலைமை ஆசிரியரை சந்தித்ததெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். என் பிள்ளையை அடிங்கன்னு சொல்லி. அப்போ இந்த வளர்ப்பு முறை என்பது எப்போவுமே ஒன்று சயின்ஸ் தானே. ஒவ்வொரு செயலுக்கும் இணையான எதிர் செயல் இருக்கத்தான் செய்யும். எவரி ஆக்ஷன் இஸ் எ ரியாக்ஷன் தான். அப்போ நம்ம வன்முறையை குழந்தை மீது செலுத்தினால் அந்த வன்முறை ஏதோ ஒரு வகையில் சமூகத்திலோ பெற்றோர் மீது தான் இல்லை, ஏதோ ஒரு வகையில் வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த குழந்தைகள் வளர்ந்து சமூகத்தில் பெரிய ஆட்கள் ஆகும் பொழுது அவர்கள் என்னவாக இந்த சமூகத்தை பார்ப்பார்கள் அப்படின்னு இருக்குது. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி உட்பட இப்போ ஆண் குழந்தைகளை வளர்ப்பது, பெண் குழந்தைகளை வளர்ப்பது, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதில் பாசிட்டிவாக எதுவுமே இல்லையா? இருந்தது. எங்கள் வீட்டில் 4 குழந்தைகள். நாங்கள் 4 குழந்தைகளாக இருந்ததுனால 4 பிள்ளைகளும் சண்டை போடுவோம். 4 பிள்ளைகளும் கிடைத்ததை பங்கிட்டுக் கொள்வோம். 4 பேரும் எதெல்லாம் இல்லையோ அதை ஏற்றுக்கொண்டோம், எதெல்லாம் கிடைத்ததோ அதை ஏற்றுக்கொண்டோம். ஒரே ஒரு பொம்மை கிடைத்தாலும் அது அபூர்வமானதாக இருக்கும். ஒரு பலூன் கிடைச்சாலும் அதற்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு திருவிழா கூட்டிகிட்டு போய் நமக்கு ஒரு பலூன் வாங்கி கொடுத்தா சந்தோஷமாக இருக்கும். 2வது விளையாட்டு, குழந்தைகளுடன் விளையாடுவது. தெருக்களில் தான் வளர்ந்தோம். உண்மையை சொல்கிறதா இருந்தால் உண்மையில் நம்முடைய குழந்தைகளை யார் வளர்க்கிறார்கள்னு ஒரு கேள்வி இருக்குது. நம்முடைய குழந்தைகளை நாம் தான் வளர்க்கிறோம் என்று தான் இப்போ நீங்கள் 2 தரப்பும் பேசுகிறீங்க. ஆனால் உண்மையிலேயே நம்முடைய குழந்தைகளை நாம் வளர்க்கவில்லை. இன்னொன்று இருக்குது, சமூகம் ஒன்று இருக்குது. 3வது வெளி. ஒன்று வீடு, இன்னொன்று பள்ளி, 3வது சமூக வெளி. இந்த 3ம் சேர்ந்து தான் ஒருத்தருடைய ஆளுமையை தீர்மானிப்பதாக இருக்குது. இப்போ வீடு ரொம்ப முக்கியம். அடிப்படை வீடு தான், முதல் வீடுன்னு சொல்லுவேன். குழந்தைகளினுடைய முதல் வீடு பள்ளி வீடு தான் முதல் இடம். அதற்கு 2வது இடம் பள்ளிக்கூடம். நம்முடைய பள்ளி கல்வி முறை இது குறித்து நாம் பேசணும், யோசிக்கணும். அதை பற்றிலாம் பேரண்ட்ஸ் யாருமே பேசலை. கல்வி முறையில் நிறையா அல்லது பள்ளிக்கூடத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் ஒரு குழந்தையினுடைய ஆளுமையை பாதிக்குது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், உதயசங்கர் யூ வரும்.
வரிசையில் கடைசியில் உட்காந்துருப்பேன். எந்த வாத்தியாருக்கும் என்னை தெரியாது, யாரும் என்னை கவனித்ததே கிடையாது. அப்போ எல்லோரும் கவனிக்கக்கூடிய இப்போ இதெல்லாம் இருக்குது. ஈக்குவாலிட்டிங்கிறது வெறுமனை ஜெண்டர் ஈக்குவாலிட்டி மட்டும் இல்லை, ஒரு பிரதிநிதித்துவம் எங்கெல்லாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, மேல் வரிசை என்ன கீழ் வரிசை எல்லாவற்றையும் கவனிப்பது, இப்படி எல்லாமே சேர்ந்ததாகத்தான் பள்ளி இருக்குது. உடை பற்றியெல்லாம் கூட பேசிக்கிட்டு இருந்தீங்க. இது எல்லாவற்றையும் உடைதான். நான் சொல்லுவேன், ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய ஆண் குழந்தையை சரியாக வளர்த்தால் சமூகத்தில் எந்த பெண்ணுக்கும் பாதிப்பு இருக்காது. அந்த ஆண் குழந்தையை நமக்கு வளர்க்க தெரியவில்லைங்கிறது தான் பிரச்சனையே. அது இன்றைக்கி வரைக்கும் இருக்கக்கூடியது. எனக்கு ஒத்த பிள்ளை இருக்கிறான், ஒரு ஆண் பிள்ளை சரியாக வளர்க்கப்படவில்லை தான் இந்த சமூகத்துக்கு பெரிய பிரச்சனையாகவும் த்ரெட்டாகவும் இருக்குது. அதுதான் பெண்களுக்கும் பிரச்சனையாகவும் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஆமாம், அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அதே பெண்கள் இங்கே ஒரு இடத்துல இப்போது சரியாக வளர்க்கப்படுற சூழல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இன்றைய காலகட்டத்தில்? இல்லை, இன்றைக்கு என்னென்னா பெண்களுக்கான வெளி என்பது இப்போ தான் கொஞ்சம் ஓப்பன் ஆகிருக்குன்னு சொல்லுவேன். முழுசாலாம் ஓப்பன் ஆகலை. ஏனென்றால் இது ஆண்களின் சமூகம். ஆண்கள் தான் எல்லா வரையறையும் எழுதுகிறாங்க, எல்லாத்தையும் திட்டமிடுறாங்க, எல்லாவற்றையும் முடிவு செய்கிறார்கள். இன்றைக்கும் குடும்பத்தில் அப்படி தான். நான் பொதுவாக சில இடங்களில் சொல்லுவேன், வீட்டிற்கு நடுவில் முளை அடித்து வச்சு மாடு கட்டுவோம்ல, அது மாதிரி ஒரு கயிறை கட்டி பெண்களை விட்டுருக்காங்க. அவ்வளோதான். அவங்க அந்த எல்லையை கயிற்றினுடைய அளவு தீர்மானிக்கிறது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அல்லது சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆண் மனம் ஒன்று இருக்குது. அதுதான் நம்ம அதுதான் தீர்மானிக்குது. நீங்கள் இதுவரை படிக்க போகலாம், ஒரு காலகட்டத்தில் நீ 8ஆம் கிளாஸ் படித்தா போதும், ஒரு காலகட்டத்தில் 11th படித்தா போதும், ஒரு காலகட்டத்தில் காலேஜ் படித்தா போதும், உடனே கல்யாணம் முடிச்சிடணும். இப்போ வேலைக்கு போக வேண்டிய, அப்போ எல்லா இடத்துக்கும் பின்னாடி அந்த அளவுகோல் தான். ஒரு பெண் தன்னை முழுமையாக சுதந்திரம் என்பது பொறுப்புணர்ச்சி என்பது நமக்கெல்லாம் தெரியுங்கிற அர்த்தத்தில் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா சுதந்திரம் என்பது பொறுப்புணர்ச்சி, சுதந்திரம் என்பது நினைத்ததை செய்வதல்ல. அப்போ ஒரு பெண் முழுமையாக தன்னை சுதந்திரமாக வெளிப்படுத்துவதற்கான வெளி இன்னும் உருவாகவில்லை. குடும்பத்தில் ஜனநாயகம் கிடையாது, வெளியில் ஆஃபீஸில் ஜனநாயகம் கிடையாது, சமூகத்தில் ஜனநாயகம் கிடையாது. பெண்களுக்கு சொல்கிறேன், அவங்க அப்படியெல்லாம் இல்லை. அப்போ எல்லாவற்றையும் தீர்மானிக்கிற இடத்துல யார் இருக்காங்கன்னா ஆண்கள் தான் இருக்கிறாங்க. அதுக்கு பின்னணி இப்போ வேறு தத்துவம்லாம் இருக்குது வச்சுக்கோங்க. இப்போ ஏன் பெண்களை இப்படி ஆக்கி வச்சுருக்கீங்கிறதுக்கு ஒரு தத்துவம் இருக்குது. ஒரு வர்ணாசிரம தர்மம் உட்பட அதில் பெண்களை பற்றி எழுதியிருக்கிறதெல்லாம் நம்ம படித்தோம்னா உண்மையிலே அதுதான் தீர்மானிப்பதாக இன்றைக்கு இருக்குது. இந்த ஜெனரேஷனை பொறுத்தவரை அவர்களுக்கான காரணமும் அவர்களே அறியாமல் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. நாம் அறியாமலேயே நம்முடைய வீடுகளுக்குள் பெண்கள் குறித்து, குழந்தைகள் குறித்து, நம்முடைய சடங்கு சம்பிரதாயங்களை குறித்து ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விஷயங்களை நம்மையே நடைமுறைப்படுத்த வைக்கிறாங்க. நாம் தான் அதை நடைமுறைப்படுத்துகிறோம். அப்போ அதில் இருந்து தான் ஒவ்வொரு கருத்தும் உருவாகுது, ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் நாம் பேசுகிறோம். அப்போ குழந்தை வளர்ப்பை குறித்தும் அப்படித்தான், முக்கியமானது தான். குழந்தை வளர்ப்பை குறித்தும் அப்படித்தான். அப்போ குழந்தை வளர்ப்பு என்பது இங்கே இப்போது பழைய தலைமுறை சொன்ன மாதிரி ஒழுக்கம் இதை அப்படிலாம் எதுவும் இல்லை. என்னை பொறுத்தவரை நான் சொல்லுவேன், குழந்தைகளை வளர்க்கும் பொழுது நாம் யாரும் பொய் சொல்லாதவர்கள் கிடையாது. யாராவது பொய் சொல்லாதவங்கன்னு இந்த தலைமுறை சொல்ல முடியுமா அல்லது இந்த தலைமுறை சொல்ல முடியுமா? என் வாழ்க்கை முழுக்க நான் எங்குமே பொய் சொன்னதில்லைன்னு சொல்ல முடியாது. குழந்தைகளுக்கு கதை சொல்லுங்கள், நீங்கள் அதற்கு நீங்களும் சேர்ந்து உட்கார்ந்து வாசியுங்கள். ஒரு சின்ன உதாரணம், சென்னை நண்பர் தான் கொரோனா காலத்தில் தொலைக்காட்சியை அவர் வீட்டில் கட் பண்ணிட்டார். மொபைல் ஃபோனு மற்றது எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு குழந்தைகளுடன் உட்கார்ந்து அவர் புத்தகங்களை வாசித்தாங்க. 2 குழந்தைகள் அவங்களோட உட்காந்து, அவரும் அவங்க குடும்பத்தில் எல்லாரும் 4 பேர் உட்காந்து புத்தகம் வாசிப்பாங்க. அது என்ன விளைவை ஏற்படுத்தியதுன்னா, அந்த 2 குழந்தைகளும் கதைகளை எழுதினார்கள். அந்த பெரிய குழந்தை, பெண் குழந்தை, 12 வயது குழந்தை, அந்த குழந்தை எழுதிய புத்தகம் மகாராஷ்டிரா அரசாங்கத்தினுடைய பாட புத்தகத்தில் இடம்பெற்றது. அந்த பையன் எழுதின புத்தகம் சிம்பாவின் சுற்றுலாங்கிற ஒரு நாவல். அந்த நாவல் பாலசாகித்ய புரஸ்கார் விருது பட்டியலில் இடம்பெற்றது. ரொம்ப, அதாவது உதாரணத்துக்கு சொல்ல வரேன். அப்போ நாம் நம்முடைய குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை நாமும் குழந்தைகளுடன் சேர்ந்து கடைப்பிடிக்க வேண்டும் என்பது முக்கியம்.
அது அப்படி செய்யும்போது குழந்தைகளினுடைய ஒரு